தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம இளமதியோட அட்ராசிட்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இப்ப நம்ம இளமதி ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? தன்னோட கை உடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கட்டா போட்டு பரமனை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு நம்ம இளமதிய அழைச்சிக்கிட்டு வராப்புல கையில தான் அடிபட்டிருக்கு. ஏதோ கால்ல அடிபட்டு நடக்க முடியாத மாதிரி பரமன் கைய பிடிச்சுக்கிட்டும், தோள் மேல கைய போட்டுக்கிட்டும் நம்ம இளமதி வேணும்னே கலாவ வெறுப்பேத்துறதுக்காகவே வீட்டுக்குள்ள வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பரமனும் நாம தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளமதிய கை தாங்கலா கொண்டு போய் ரூமுக்குள்ள விடுறாப்புல. அதே நேரத்துல கலா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அங்க நடந்த சண்டை எல்லா கதையுமே நம்ம பரமன் கலா கிட்ட சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, இளமதி ரூமுக்குள்ள போய் உட்கார வச்ச உடனே இளமதி பரமனுக்கு வேலை மேல வேலையா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. "உன்னால தானே எனக்கு கை அடிபட்டுச்சு" அப்படின்னு சொல்லி நம்ம பரமன இளமதிக்கு சேவகம் பண்ற மாதிரி பண்ணி வச்சிடுறாப்புல. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு தூங்கிட்டாப்புல. "அப்பா நம்ம போலாம்டா" அப்படின்னு நம்ம பரமன் ஆட்டோவ எடுக்க போனா, ஆட்டோ பின்னாடி நம்ம இளமதி உட்காந்துருக்கிறாங்க. "எனக்கு தெரியும். என்னைய ஏமாத்திட்டு நீ போயிடலாம்னு பார்த்தியா? நீ எங்க போனாலும் நான் அங்க வருவேன்" அப்படின்னு இளமதி சொல்ல, "இப்படி என்னைய பசியோட விட்டுட்டு போறியே" அப்படின்னு கேட்க, "நான் வேணா உனக்கு ஒரு 4 இட்லி வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு போகட்டுமா?" அப்படின்னு பரமன் சொல்ல, "என்னது 4 இட்லியா? ஏற்கனவே ஒரு தடவ உனக்காக நான் அடிபட்டப்ப, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கறி தோசை வாங்கிக்கிட்டு வந்து குடுத்த இல்லையா? அதே மாதிரி எனக்கு ஒண்ணு வாங்கிக்கிட்டு வந்து குடேன்" அப்படின்ன உடனே, "சரி, சரி நான் வாங்கிக்கிட்டு வந்து குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரமன் இளமதிக்காக கறி தோசை வாங்கிக்கிட்டு வராப்புல. வர்றப்பயே தயங்கி யாராச்சும் பார்த்துருவாங்களான்னு பயந்துகிட்டே வராப்புல. கரெக்ட்டா ரஞ்சிதமும், கலாவும் பார்த்துர்றாங்க. நம்ம பரமன் மறைச்சர்றாப்புல. "ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் சரியில்ல. அதான் மாத்திரை வாங்கிக்கிட்டு வரேன்" அப்படின்னு பொய் சொல்றாப்புல. அப்பவே கலாவுக்கு லைட்டா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த கறி தோசைய தன்னோட ரூமுக்கு எடுத்துக்கிட்டு போற மாதிரி போயிட்டு, யாரும் பார்க்காத நேரத்துல இளமதி ரூமுக்கு போயிட்டு, இளமதி தட்டுல அந்த கறி தோசைய வச்சு நம்ம பரமனே ஊட்டி விடுறாப்புல. இத ரஞ்சிதம் பார்த்துட்டு நேரா போய் கலா கிட்ட சொல்ல, கலாவும் இத வந்து பார்த்துட்டு பயங்கரமா வெறுப்பாகுறாங்க. கலா பார்க்கிறத நம்ம இளமதியும் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே தூங்குனதுக்கப்புறம் நம்ம இளமதி கையில தான் ஒண்ணுமே இல்ல இல்லையா? ஸோ தண்ணி குடிக்கிறதுக்காக ஹாயா கையெல்லாம் தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே ஹாலுக்கு வராங்க. ரஞ்சிதம் மட்டும் இத பார்த்துர்றாங்க. அப்கமிங்ல என்ன நடக்கும்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.